வெல்கம் டு 7-7GK. டிஎன்பிசி குரூப் 4 2026 அண்ட் 27க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம யூடியூப் சைடில் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 15 தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 15ல் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3 கொடுத்துருக்கோம். அறநாள் தொடர்பான செய்திகளும் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளிலிருந்து 100 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிவிஷன் டெஸ்ட் 3ல். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 14 தேர்வுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தனி பிளேலிஸ்டாக தான் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். ஆன்சர் ஏ, நாலடியார். கொஸ்டின் நம்பர் 2, 11 கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே தொகை நூல். ஆன்சர் ஏ, நாலடியார். கொஸ்டின் நம்பர் 3, நாலடியார் நூலின் ஆசிரியர். ஆன்சர் டி, சமண முனிவர். கொஸ்டின் நம்பர் 4, நான்மணி கடிகையை பாடியவர் யார்? ஆன்சர் ஏ, விளம்பி நாகனார். கொஸ்டின் நம்பர் 5, துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் யாது? ஆன்சர் பி, நான்மணி கடிகை. கொஸ்டின் நம்பர் 6, விளம்பி என்பது எந்த பெயர்? விளம்பினா ஒரு ஊர் பெயர். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 7, ஜியு போப் நான்மணி கடிகையை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? எந்த மொழினா ஆங்கிலம். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 8, நாய்கால் சிறுவிரல் போல் என்ற பாடல் சொல்லும் கருத்து யாது? ஆன்சர் பி, சுயநல நட்பின் நீக்கம். நாய்கால் சிறுவிரல் போல் என்ற பாடல் சொல்லும் கருத்து பார்த்தீங்கன்னா சுயநல நட்பின் நீக்கம். கொஸ்டின் நம்பர் 9, கல்வி அழகுக்கே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல். ஆன்சர் டி, நாலடியார். கொஸ்டின் நம்பர் 10, நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. ஆன்சர் சி, நாகனார். கொஸ்டின் நம்பர் 11, மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஏ, விளம்பி நாகனார். கொஸ்டின் நம்பர் 12, விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் சி, வைணவம். கொஸ்டின் நம்பர் 12, நான்மணி கடிகை மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் டி, 104. கொஸ்டின் நம்பர் 14, ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் கூறப்படும் நூல். ஆன்சர் பி, நான்மணி கடிகை. கொஸ்டின் நம்பர் 15, நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 16, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 17, மனைக்கு விளக்கம் மடவார் இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 18, முதுமொழி காஞ்சி டேஸ் நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 90, அறவுர கோவை என அழைக்கப்பெறும் நூல். ஆன்சர் ஏ, முதுமொழி காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 20, உலகியல் நிலையாமையை பற்றி கூறும் நூல். முதுமொழி காஞ்சி. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 21, முதுமொழி காஞ்சி என்பது எந்த திணையின் துறையிலுள் ஒன்று? ஆன்சர் டி, காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 22,
முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் வாழ்ந்த காலம். ஆன்சர் ஏ, சங்க காலத்துக்கு பின். கொஷின் நம்பர் 23. முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் சி, 10 அதிகாரங்கள் உள்ளன. கொஷின் நம்பர் 24. அறவரக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் சி, 10. கொஷின் நம்பர் 25. நீதி நூல்கள் திருக்குறள் நாலடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல்? ஆன்சர் டி, பழமொழி 400. கொஷின் நம்பர் 26. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி, மூன்றுரை அரையனார். கொஷின் நம்பர் 27. மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் பி, சமணம். கொஷின் நம்பர் 28. பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் பி, 400. கொஷின் நம்பர் 29. 11 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது? ஆன்சர் ஏ, பழமொழி 400. கொஷின் நம்பர் 30. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புடைய நூல்? பழமொழி 400. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 31. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் சி, பழமொழி 400. கொஷின் நம்பர் 32. மூன்றுரை என்னும் சொல்லை டேஸ் குறிக்கும்? மூன்றுரை என்னும் சொல் எதை குறிக்கும்? ஆன்சர் ஏ, ஊர். கொஷின் நம்பர் 33. மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, அரசன். கொஷின் நம்பர் 34. பொன் திறந்து கொண்டு புகவால் நல்கினாள். பழமொழி 400 புகவா என்பதன் பொருள்? புகவானா உணவு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 35. வள்ளுவனை பெற்றதால் பெற்ற புகழ் வையகமே என்று பாடியவர்? ஆன்சர் பி, பாரதிதாசன். கொஷின் நம்பர் 36. மணிமேகலை வெண்பா யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் ஏ, பாரதிதாசன். கொஷின் நம்பர் 37. டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? தமிழ் எழுத்தாளர் சரி, திறன் ஆய்வாளர் இதுவும் சரி, வழக்கறிஞர் இதுவும் சரி, பேராசிரியர் இது தவறு. ஃபர்ஸ்ட் இருக்க மூணுமே டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்புடையது. ஃபோர்த் ஒன் மட்டும் தொடர்பு இல்லாதது. ஆன்சர் டி, 4 மற்றும். கொஷின் நம்பர் 38. தம் வீட்டில் வட்டி தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 39. டி.கே.சியின் கடிதங்கள் எந்த இலக்கிய வகைக்கு எடுத்துக்காட்டு? புதிய இலக்கிய வகை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 40. டி.கே.சி எந்த நூலுக்கு உரை எழுதினார்? கம்பராமாயணம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 41. இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர்? டி.கே.சி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 42. டி.கே. சிதம்பரநாதரின் தொழில் என்ன? ஆன்சர் பி, வழக்கறிஞர். கொஷின் நம்பர் 43. புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர்? பாரதிதாசன். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 44. கீழ்காணும் நூல்களில் எது பாரதிதாசன் எழுதியது அல்ல? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமது இது மூணுமே பாரதிதாசன் எழுதியது. திருக்குறள் விளக்கம் மட்டும் பாரதிதாசன் எழுதியது அல்ல. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 45.
இருண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி. பாரதிதாசன். கொஷின் நம்பர் 46. பாரதிதாசன் நூல்களுள் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் ஏ. பெசராந்தையார் நாடகம். கொஷின் நம்பர் 47. பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர்? ஆன்சர் சி. தந்தை பெரியார். கொஷின் நம்பர் 48. கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் படைப்புகள் எவை? இருண்ட வீடு சரி, குடும்ப விளக்கு இதுவும் சரி, பாண்டியன் பரிசு இதுவும் சரி, தமிழ் இயக்கம் இதுவும் சரி, அழகின் சிரிப்பு இதுவும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 49. தமிழுக்கு தொண்டு செய்வான் சாவதில்லை, இது யார் கூற்று? ஆன்சர் பி. பாரதிதாசன். கொஷின் நம்பர் 50. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 51. அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவி யார்? ஆன்சர் ஏ. குன்றங்குடி அடிகளார். கொஷின் நம்பர் 52. மக்கள் பணியே இறைப்பணி என்று வாழ்ந்த குன்றங்குடி அடிகளார் முன்னிறுத்திய நூல் நெறி எது? ஆன்சர் சி. திருக்குறள் நெறி. கொஷின் நம்பர் 53. ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் இ. குன்றங்குடி அடிகளார். கொஷின் நம்பர் 54. காயிதே மில்லத் ஒரு உத்தமமான மனிதர் என்று கூறியவர்? தந்தை பெரியார். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 55. காயிதே மில்லத் அவர்கள் எப்போது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்? ஆன்சர் டி. 1946 முதல் 1952 வரை. கொஷின் நம்பர் 56. இயேசு காவியம் பாடியவர்? கண்ணதாசன். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 57. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? ஆன்சர் ஏ. கண்ணதாசன். கொஷின் நம்பர் 58. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர்? ஆன்சர் டி. காயிதே மில்லத். கொஷின் நம்பர் 59. காயிதே மில்லத் எம்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று மொழி பற்றிய நாடாளுமன்ற கூட்டத்தில் குறிப்பிடுகிறார்? தமிழ். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 60. புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி. தாராபாரதி. கொஷின் நம்பர் 61. தாராபாரதி பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் பி. 1947. கொஷின் நம்பர் 62. திண்டுக்கல் கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் டி. வேலு நாச்சியார். எத்தனை ஆண்டுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுக்கு பிறகு திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வேலு நாச்சியார் தலைமையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 63 பாருங்க. கூற்று காரணம். கூற்று தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதினார். சரி. காரணம் அவர் ஒரு நல்லாசிரியராக பணியாற்றினார். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரிதான். ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கொஷின் நம்பர் 64. மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் எம்மொழியை குறிப்பிட்டுள்ளார்? எந்த மொழினா தமிழ் மொழி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 65. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என்று தந்தை பெரியாரால் பாராட்டு பெற்றவர்? காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 66. கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க.
தமிழக அரசியல் வானில் கவிழ்ந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். தந்தை பெரியார். இது தவறு. செகண்டு, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்லவமான உத்தமமான மனிதர். இது அறிஞர் அண்ணா. இது தவறு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து அறிஞர் அண்ணா, செகண்ட் ஒனுக்கு வந்து தந்தை பெரியார். அதான் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இரண்டும் தவறு. கொஷின் நம்பர் 67. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஏ. முத்தையா. கொஷின் நம்பர் 68. கண்ணதாசன் படைத்த நாடகம். ஆன்சர் டி. ராசதண்டனை. கொஷின் நம்பர் 69. கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ஆன்சர் டி. சேரமான் காதலி. கொஷின் நம்பர் 70. இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் யாது? ஆன்சர் டி. கண்ணதாசன். கொஷின் நம்பர் 71. காயிதே மில்லத்தின் இயற்பெயர். முகமது இஸ்மாயில். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 72. கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் எது? ஆன்சர் டி. கவியரசு. கொஷின் நம்பர் 73. வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர். ஆன்சர் பி. குயிலி. கொஷின் நம்பர் 74. வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன? தாண்டவராயர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 75. ஆங்கிலேயரிடம் இருந்து சிவகங்கை மீட்பதற்கு யாருடைய செயலுக்காக தலைவணங்கியதாக வேலுநாச்சியார் குறிப்பிட்டுள்ளார்? யான்னு பார்த்தீங்கன்னா குயிலியின் தியாகம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 76. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஆன்சர் டி. 1780. கொஷின் நம்பர் 77. வேலுநாச்சியார் தன் படையை எங்கு திரட்டி பயிற்சி அளித்தார்? ஆன்சர் சி. திண்டுக்கல் கோட்டை. கொஷின் நம்பர் 78. உடையாள் என்ன காரணத்தால் கொல்லப்பட்டார்? வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததற்காக தான் உடையாள் கொல்லப்பட்டார். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 79. வேலுநாச்சியார் யாருக்காக நடுக்கல் நாட்ட ஆணை வழங்கினார்? ஆன்சர் சி. உடையாள். கொஷின் நம்பர் 80. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் சி. கல்யாண சுந்தரம். கொஷின் நம்பர் 81. மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 82. கண்ணப்பன் கிளிகள் என்ற கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் டி. கவிஞர் தமிழ்ஒலி. கொஷின் நம்பர் 83. வானம் மூன்றிய மதலை போல இந்த செய்யுளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கொஷின் நம்பர் 84. முடியரசன் இயற்றாத நூல் எது? முடியரசன் இயற்றாத நூல் பார்த்தீங்கன்னா நீலமேகம். ஆன்சர் பி. பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவையெல்லாம் முடியரசனோட நூல். இயற்றாத நூல் நீலமேகம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 85. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர். ஆன்சர் பி. முடியரசன். கொஷின் நம்பர் 86. கீழ்காண்பவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? இயேசு காவியம். பி. கொஷின் நம்பர் 87. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல். தேன்மலை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 88. கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியுள்ளவர் யார்? ஆன்சர் சி. கல்யாண சுந்தரம். கொஷின் நம்பர் 88. கொஷின் நம்பர் 89. தமிழ் சமுதாயம் என்ற கவிதையின் ஆசிரியர் கவிஞர் தமிழொலி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 90. திரிகடுகம் நூலின் ஆசிரியர்.
ஆன்சர் பி. நல்லந்தனார். கொஸ்டின் நம்பர் 91. திரிகடுகம் என்னும் 11 கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ. நல்லந்தனார். கொஸ்டின் நம்பர் 92. நல் என்ற அடைமொழியை பெற்றவர் நல்லந்தனார். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 93. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லந்தனார் டேஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தி என்னும் ஊரினர் என்பர். ஆன்சர் சி. திருநெல்வேலி. கொஸ்டின் நம்பர் 94. திரிகடுகம் நூல் டேஸ் வெண்பாக்களை உடையது? 100 வெண்பாக்களை உடையது. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 95. நல்லந்தனார் காலம் கிபி டேஸ் நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 96. இன்னா நாற்பதின் ஆசிரியர் யார்? கபிலர். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 97. இன்னா நாற்பது நூலில் எத்தனை இன்னா கருத்துக்கள் உள்ளன? ஆன்சர் சி. 160 இன்னா கருத்துக்கள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 98. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 99. ஏலாதி நூலை இயற்றியவர்? ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 100. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள்? ஆன்சர் பி. திரிகடுகம், ஏலாதி. கொஸ்டின் நம்பர் 101 ஆன்சர் 110 வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 செகண்ட் டைம் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர்? கொஸ்டின் நம்பர் 102. சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? கொஸ்டின் நம்பர் 103. காரியாசான் என்னும் பெயரில் ஆசான் என்பது எதனை குறிக்கும்? கொஸ்டின் நம்பர் 104. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் நம்பர் 105. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும்? கொஸ்டின் நம்பர் 106. பஞ்சம் என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் நம்பர் 107. மூலம் என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் நம்பர் 108. மனித வாழ்வை செழுமையாக்கும் காரணம் என்ன? கொஸ்டின் நம்பர் 109. தமிழில் காலந்தோறும் தோன்றி வரும் இலக்கியங்கள் எதை பற்றி பேசுகின்றன? கொஸ்டின் நம்பர் 110. கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? நண்பர்களே, லாஸ்ட்டாக கொடுத்த 10 கொஷினுக்குமே ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 110 கொஷினுக்கு எவ்வளோ ஸ்கோரிங் பண்ணியிருக்கீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ பதிவு பார்க்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா தமிழுக்காக நியூ சிலபஸ் வைஸில் கிளாஸஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பார்த்துட்டு வரோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜிகேவுக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியன் பாலிட்டிலேருந்து டிஎன்பிசிக்கும் யூஸ் ஆகிற மாதிரியும் யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ அண்ட் பிசி யூஸ் ஆகிற மாதிரி கிளாஸஸ் காமனாக தான் பார்த்துட்டு வரோம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல் குவிஸ் மூலம் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் ஃபுல்லாக அதில் தான் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எக்ஸாம் டைமில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் அதில் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். அதனால் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு தமிழுக்காக கனெக்ட் பண்ணிட்டு வரோம். இந்த தமிழுக்காக நான் ஷெடியூல் எதுவும் ரெடி பண்ணல. உங்களுக்கு நம்ம யூடியூப் சைட்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு தேர்வாக இப்போ 15 தேர்வு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 15 தேர்வோட பிடிஎஃப் ஒரு ப்ரைவேட் குரூப் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ₹49 பே பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான். நீங்கள் பே பண்ணிவிட்டு நேம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கு பின்னாடியுமே அடுத்த தேர்வுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த தேர்வு நமக்கு கொடுக்கல. ஏன்னா ரிவிஷன் டெஸ்ட் அறநூறு தொடர்பான செய்திகளும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளும் கொடுத்ததுனால உங்களுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன் என்ன தேர்வோட டாபிக்னு சொல்லிட்டு.
மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பேஸில் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.